நாளுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஃபேமிலி ப்ரேயரா அப்படின்னு தான் இருக்கும். அம்மா வந்து அ அ கோவிட் வார்டுக்குலாம் போயிட்டு வருவாங்க. இன்னைக்கு இவ்ளோ பேர் இறந்துட்டாங்க, இன்னைக்கு இவ்ளோ பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நெறைய விஷயங்கள் நம்ம தேசத்துல பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? இப்போ ஒரு அட்டாக் நடந்திருக்கு சொல்லுவாங்க இல்லையா? அ கூரை இல்லாத வீடு இல்ல குடும்ப ஜெபம். ஐயய்யோ! வளர்றேன். ஹே ஆல் பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திரும்பவுமா உங்க எல்லாரையும் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, இன்னைக்கு நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பத்தி தான் பேச போறேன். ஃபேமிலி பிரேயர் பத்தி பேச போறோம். அதோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி, ஏன் ஃபேமிலி பிரேயர் பண்ணணும்? அது பண்றதுனால நமக்கு என்ன நடக்குது நம்ம லைஃப்ல அப்படிங்கிறத பேச போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட டெஸ்டிமோனிய நான் வந்து சொல்றேன். ஸோ இது எப்போனா கோவிட் டைம்ல 2019, 2020லாம் கோவிட் பீக்ல இருந்திருக்கும். நமக்கு லாக்டவுன், வீட்டை விட்டு வெளியவே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பயங்கர பீக்ல இருந்துச்சு. கடைலாம் கிடையாது, வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. அந்த மாதிரி நம்ம கோவிட்ல இருக்கும்போது எங்க அம்மா அப்பா வந்து, நான் சொல்லியிருக்கேன் என்னோட அந்த Q&A வீடியோலயே, எங்க அம்மா அப்பா வந்து மெடிக்கல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும். அவங்களுக்கு லீவ் கிடையாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. என் தங்கச்சி வந்து பப்ளிக் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தா. ஸோ அம்மா அப்பா வந்து கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போணும். அவங்களால வந்துட்டு போ முடியாது, எங்களால வர முடியாதுன்னு சொல்றதுக்கு சான்ஸே இல்ல. அது அவங்க அந்த சர்வீஸா பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ எங்க அம்மா வந்து அ அ கோவிட் வார்டுக்குலாம் போயிட்டு வருவாங்க. ஸோ அம்மா கண்டிப்பா கோவிட் வார்டு போ வேண்டியதா இருந்துச்சு. அம்மா ஃபுல்லா கோவிட் வார்டுல இருக்க மாட்டாங்க. பட் சின்ன சின்ன வேலைக்கு வந்து அம்மா போயிட்டு வருவாங்க. மத்தபடி வேற வார்டுல வேலை பார்ப்பாங்க. அண்ட் ஜிஹெச் ஃபுல்லாவே வந்து நமக்கு தெரியும். ஃபுல்லா பெட்லாம் அலோகேட் பண்ணி தௌசண்ட்ஸ் ஆஃப் பெட் ஜிஹெச்லலாம் வந்துட்டு கோவிட்காக. ஸோ அப்பா வந்து பிரைவேட், அப்பாவோட ஹாஸ்பிட்டல்லயுமே வந்துட்டு கோவிட் ரொம்ப பீக்கா இருந்தனால பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து இந்த ஆக்ஸிஜன் தேவைப்பட்ட டைம்லலாம் இங்க வந்துட்டாங்க. அப்போ எங்கள சுத்தி இருந்த எல்லா இடத்துலயுமே கோவிட் இருந்துச்சு. எங்க வீட்ட சுத்தியே ஒவ்வொரு இடத்துலயுமே கோவிட். எல்லாருக்குமே கோவிட் வந்துச்சு. இன்னொரு விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, என் தங்கச்சி வந்து பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தா. மேத்ஸ் எக்ஸாம் சம்திங் ஏதோ டியூஷன் போயிட்டு இருந்தா. அந்த டியூஷன்லேருந்து அவள ஸ்டாப் பண்ணாங்க கோவிட் ஸ்டார்ட்டிங்ல. ஏன்னா அம்மா, அப்பா வந்து ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றாங்க. அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக அவள வந்து இன்டைரக்ட்டா சொல்லி, "நீ வர வேணாம்" அப்படிங்கிற மாரி சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அம்மா அப்பாக்குலாம் அது வந்து சரி, ஏன் இப்படி ட்ரீட் பண்ணணும்? ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் நாங்க வந்து அ ஒரு மாரி லைட்டா பயமா தானே இருக்கும் இருந்தாலுமே. ஏன்னா கோவிட் பீக்ல இருக்குது. நெறைய பேர் மரிச்சு போறாங்க. திடீர்னு எல்லாரும் இறந்து போறாங்க. அவ்ளோ டெத்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. எங்க அம்மாவுமே வந்து இன்னைக்கு இவ்ளோ பேர் இறந்துட்டாங்க, இன்னைக்கு இவ்ளோ பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க அப்படின்லாம் சொல்லும்போது, அம்மா அந்த ஒரு லிஸ்ட்டெல்லாம் பார்ப்பாங்க. அந்த செக் பண்றது அந்த மாரி. ஸோ அம்மா அத பார்த்துட்டு இன்னைக்கு இவ்ளோ டெத் ஆயிருக்கு அப்படிங்கிற மாரி டெத் சர்டிஃபிகேட்லாம் அம்மாவுக்கு வரும்போது நாங்களுமே பார்த்துட்டு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். அப்போ எனக்கு ஒரு ஒரு விசுவாசம் எங்களுக்கு இருந்துச்சு. ஏசப்பா நம்மள புரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அம்மா டெய்லி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போதும், நான் டெய்லி எங்க அம்மா வந்தோனே போய் ஹக் பண்ணுவேன். வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாரி பண்ணிட்டுருப்பேன். ஆனா கோவிட் டைம்ல எங்க அம்மா வந்து வேணாம் அப்படி கொஞ்சம் தள்ளி இரு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அம்மா கேட் ஓப்பன் பண்ணி விட்டா கூட, அம்மா வந்து நீ ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நீ உள்ள போயிடு, அம்மா வரேன்னு சொல்லுவாங்க. ஸோ அம்மா வந்து ஃப்ரண்ட் வாசல் வழியாவும் வரமாட்டாங்க. பேக் வாசல் வழியா தான் அவங்க ட்ரெஸ்ஸு கூட அம்மா, அப்பா அவங்க ஹாஸ்பிட்டல்ல யூஸ் பண்ண ட்ரெஸ் கூட வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வர மாட்டாங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடக்கூடாது, நம்ம ப்ரொடெக்டிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா இதுல ஒரு விசேஷமான விஷயம், ஒரு சாட்சி என்ன அப்படின்னா, கோவிட் முடியிற வரைக்கும் அந்த 2, 3 இயர்ஸ்க்கு எங்கள சுத்தி இருந்த எல்லாருக்கும் கோவிட் வந்துச்சு. எங்க அம்மா கூட ஒர்க் பண்றவங்க, அப்பா கூட ஒர்க் பண்றவங்க, பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் கோவிட் வரும்போது, எங்க வீட்ல 4 பேருக்குமே கோவிட் வரல. ஏசப்பா வந்து எங்கள அவ்ளோ அழகா பாதுகாத்தாங்க. ஏன் அப்டின்னா, குடும்ப ஜெபத்தினால. ஆமா. அந்த டைம்ல தான் நாங்க வந்து ஃபேமிலி பிரேயர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஜெபிக்கலாம் வாங்க. நீங்க அந்த டைம்ல பார்த்துருந்தீங்கன்னா, வந்து சொல்லுவாங்க அங்கிள் வந்துட்டு, "நீங்க ஃபேமிலி பிரேயர் பண்றது எவ்ளோ இம்பார்ட்டன்ட். ஃபேமிலியா நம்ம வந்து தேசத்துக்காக ஜெபிக்கணும், நமக்காக ஜெபிக்கணும்னு" சொல்லும்போது, நாங்க அப்பதான் ஃபேமிலி பிரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபேமிலி பிரேயர் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா கொஞ்ச நாள் அப்டி ஸ்டாப் ஆகி போயிடுமா. ஏன் அப்டின்னா, இப்ப அம்மா, அப்பாக்கு டியூட்டி இருக்கும். நைட் டியூட்டி அப்டின்னு இருக்கும்போது, பிரேயர் வந்து கன்டின்யூ ஆகாது. ஓகே 2 பேர் தான் இருக்கோம், 3 பேர் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அத வந்து எப்படி ட்ராப் பண்ணிருவோம். இந்த கோவிட் டைம்ல வந்து நாங்க நெறைய பேருக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சோம். எங்கள சுத்தி இருக்கிறவங்க, கோவிட் யாருக்கெல்லாம் இன்ஃபெக்ட் ஆச்சோ எல்லாருக்காகவும் ஜெபிக்க ஆரம்பிச்சோம். ஸோ ஃபேமிலி பிரேயர் மஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா இன்னைக்கு நாங்க அத யோசிச்சு பார்க்கும்போது, மத்தவங்க கிட்ட அத சொல்லும்போது, இத நாங்க ஒரு டெஸ்டிமோனியா சொல்லுவோம். நாங்க இன்னைக்கு குடும்ப ஜெபம் பண்ணோம். ஏசப்பா எங்க குடும்பத்த பாதுகாத்தாங்க அப்படின்னு. இன்னைக்கு அந்த விஷயம் தான் நான் உங்ககிட்ட சொல்லப் போறேன். ஃபேமிலி பிரேயர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க இல்லையா? ஆ கூரை இல்லாத வீடு இல்ல குடும்ப ஜெபம். ஐயய்யோ! வளர்றேன். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு, கூரை இல்லாத வீடு அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஃபேமிலி ப்ரேயர் பண்றதுக்கு எனக்கெல்லாம் இஷ்டமா, என் தங்கச்சிக்குலாம் இஷ்டமான்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஃபேமிலி ப்ரேயரா அப்படின்னு தான் இருக்கும். ஆனா வேற கட்டாயத்தினால எங்க அம்மா வந்து புடிச்சு இவங்கள உட்கார வச்சு, "உட்காரு, உட்காரு" அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சண்டே நடக்கும். ப்ரேயர்ல உட்கார வைக்கிறாங்கன்னா 2 பேரும் மூஞ்சி தூக்கிட்டு இருப்போம். நாங்க அப்பதான் வந்துட்டு, அது படிக்கணும், இது படிக்கணும், காலேஜ்க்கு அசைன்மென்ட் எழுதணும், ப்ராஜெக்ட் இருக்கு, அதான் சொல்லிட்டு இருப்போம். இல்ல, நீ என்ன பண்ணாலும் சரி
ஃபேமிலி ப்ரேயர் முடிச்சுட்டு பண்ணு. ஹாஃப் அன் ஹவர் தானே உட்கார போறோம். உன்னால இது கூட உட்கார முடியாதான்னு கேட்பாங்க. ஸோ ஆனா ஃபேமிலி ப்ரேயர் பண்ண உட்காரும்போது தான் நெறைய சத்துரு வந்து எங்க ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட் அங்க 4 பேர் உட்கார்றோம்னா, அங்க தான் ஒரு ஆர்கியூமெண்ட்டே வரும். நேத்து நடந்தத பத்தி பேசுறது, இன்னைக்கு நடந்தத பத்தி பேசும்போது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லும்போது, அந்த ஃபேமிலி ப்ரேயரே வந்துட்டு ரொம்ப ஒரு மாரி டவுனா இருக்கும். அன்னைக்கு உடைஞ்சிரும். ஃபேமிலி ப்ரேயரே பண்ண முடியாது. ரொம்ப எல்லாருமே மூட் அவுட் ஆயிடுவோம் அந்த மாரி. ஆனா அதையும் தாண்டி நாங்க வந்து ஓவர் கம் பண்ணி ஃபேமிலி ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சோம். எங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சோம். சுத்தி இருக்கிற எல்லாருக்காகவும் ஜெபிக்க ஆரம்பிச்சோம். ஸோ அந்த ஃபேமிலி ப்ரேயர் தான் இன்னைக்கு எங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு. கோவிட்லேருந்து ஏசப்பா எங்கள பாதுகாத்துருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய டெஸ்டிமோனி. ஸோ அதே மாரி தான் நம்ம வேதத்திலயும் பார்க்குறோம் இல்லையா? நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம்னு சொல்லி யோசுவால கூட நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20வது வசனம் இப்படி சொல்லுது, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் அப்படின்னு ஏசப்பா சொல்றாங்க. இந்த வசனம் என்ன மெயினா சொல்லுது அப்படின்னா, தனி ஜெபம் ஓகே தான்ப்பா. தனியா ஜெபிக்கிறோம். ஆண்டவருக்கும் நமக்கும் தனியா ரிலேஷன்ஷிப் வேணும். ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஓகே. ஆனா 2, 3 பேர் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஒரு விஷயத்துக்காக ஜெபிக்கும்போது, ஏசப்பா அந்த ஜெபத்த கேட்பாங்க. அந்த ஜெபம் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அங்க ஒருமனப்பாட்டுன்னு ஆவி இருக்கு. நீங்க அப்போஸ்தலர்ல வாசிச்சா கூட ஒருமனப்பாட்டு பத்தி ஆண்டவர் நெறைய தெளிவா பேசியிருப்பாரு. ஸோ நம்ம 3 பேர், ஒரு 4 பேர் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும்போது, அந்த ஜெபம் கண்டிப்பா கேட்கப்படும். அதனால தான் ஏசப்பா நமக்கு இந்த ஃபேமிலி ஜெபத்த பத்தி நெறைய பேர் சொல்லுவாங்க. குடும்பமா ஜெபிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் உபாகமத்திலயும் ஒரு வசனம் அது மாரி போட்டிருக்கு. உபாகமம் 6வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவிலே ஞாபகக்குறியா இருக்க கடவது. காட் இங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா, நீ வந்து உன் பிள்ளைகளுக்கு இந்த வசனத்தை பத்தி போதி. அதுக்கு முந்தின வசனம் என்ன தெரியுமா? நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதுக்கப்புறம் தான் இந்த வசனத்தை சொல்றாங்க. இன்னைக்கு நீ கத்துக்கிற விஷயத்த, இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாரோ, அதை நீ என்ன தெரியுமா பண்ணணுமா? உன் பிள்ளைகள்கிட்ட வசனத்தை பத்தி பேசு. நீ உட்காரும் போதும், எந்திரிக்கும் போதும், நீ நடக்கும் போதும், படுக்கும் போதும் பிள்ளைகள்கிட்ட வசனத்தை பத்தி பேசு அப்படின்னு சொல்லிட்டு. இது எவ்வளவு நல்ல விஷயம் தெரியுமா? வசனத்தை பத்தி பேச சொல்றாங்க. வசனத்தை பத்தி பேசுறதுல அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கான்னா, ஆமாங்க, வசனத்தை பத்தி பேசணும். நம்ம வந்து ஏசப்பா நம்மளுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, நம்மளை எப்படி ஏசப்பா வழி நடத்தியிருக்காங்க, நம்ம டெஸ்டிமோனியஸை வந்து பிள்ளைங்க கிட்ட சொல்லும் போதோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். காடை வந்து அவங்க நிறைய டைட்டாக பிடிச்சிக்கிறதுக்கோ அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்குமே அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஸோ ஓகே, இது வந்து இப்போ ஃபேமிலி ப்ரேயர் வந்து பண்ணுறதுனால என்னெல்லாம் வந்து நமக்கு நடக்குது நம்ம ஃபேமிலியில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபேமிலி ப்ரேயர் நம்மளை வந்து ஈவில்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். நம்மளை வந்து ஒரு ஆபத்தான விஷயங்கள்லேருந்தும் சத்துருவோட கிரியைகள்லேருந்தும் ஃபேமிலி ப்ரேயர் நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஏன்னா அதே மாதிரி தான் நம்ம 2, 3 பேர் சேர்ந்து ஜெபிக்கிறோம். அடுத்த விஷயம் என்னன்னா, ஹீலிங் நடக்குது. இப்போ நமக்காகவோ, நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாருக்காகவாதோ, நமக்கு தெரிஞ்சவங்க யாருக்காகவாதோ, அவங்க ஹீலிங்காக உடம்பு முடியாமல் இருக்காங்க அப்படின்னா, நம்ம குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்கும்போது அங்கே கண்டிப்பாக ஒரு ஹீலிங்கை நம்ம பார்க்க முடியும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஓகே, இது நான் சில பேர் சொல்லி கேட்டிருக்கேன். இந்த மாதிரி ஃபேமிலி ப்ரேயர்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன்க்கா. நானும் எங்கள் வீட்டில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் அது கொஞ்ச நாளில் வந்துட்டு ஃபேமிலி ப்ரேயர் பண்ண முடியாமல் போயிடும். நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது கரெக்ட்டு தாங்க. ஏன்னா எங்க வீட்லயுமே அதை நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். எங்க வீட்லயும் நடக்கும். ஒரு ஒரு ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2 வீக்ஸ் கன்டினியூஸா ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுவோம். ஆனா அதுக்கப்புறம் ஃபேமிலி ப்ரேயர் பண்றதுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு தடங்கல் சத்துரு அந்த இடத்துல கொண்டு வந்துருவான். ஏன் அப்படின்னா, பிசாசுக்கு அந்த ஜெபம் பிடிக்காது. ஏன்னா அந்த ஜெபம் ஆண்டவர் சமூகத்துல போய் ஈஸியா ஆயிட்டோம். குடும்பமா சேர்ந்து ஜெபிக்கிறது. அதனால நம்ம வந்து அதை தாண்டி ஜெபிக்கிறது நம்ம கையில தானே இருக்கு. நம்ம நினைச்சா குடும்ப ஜெபம் பண்ணலாம். நம்ம நினைச்சா பண்ண முடியும். ஆனா ஒரு விஷயம் நம்மள பிடிச்சி இழுக்குது அப்படின்னா, அத ஓவர் கம் பண்ணி வரத நம்ம பார்க்கணும். அதுக்கு நம்ம ஏசப்பா கிட்ட ஹெல்ப் கேட்கணும். குடும்ப ஜெபம் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சின்ன ப்ரேயர் பண்ணி, ஏசப்பா, இன்னைக்கு நான் உங்க கூட நாங்க வந்து பேசப் போறோம். நாங்க குடும்பமா உங்க கிட்ட வந்திருக்கோம். இந்த குடும்பத்துக்காக நன்றி. இன்னைக்கு நீங்க எங்க கிட்ட பேசுங்க. நான் உங்கள துதிக்கப் போறோம், ஆராதிக்கப் போறோம். இங்க என்ன தடையும் இல்லாம நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சின்ன ஜெபம் பண்ணி ஃபேமிலி ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் யாருக்காக ஜெபிக்கணும் அப்படின்னா, நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கணும். இப்போ கூட நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம தேசத்துல பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? இப்போ ஒரு அட்டாக் நடந்திருக்கு காஷ்மீர்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும்போது, நமக்கு ஆண்டவர் இந்த இடத்துல என்ன வேலை கொடுத்துருக்காரு தெரியுமா? ஜெபிக்கிற ஒரு வேலை கொடுத்துருக்காரு. ஆண்டவர் நம்மளை எதுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறாரு? ஜெபிக்கிறதுக்காக. தேசத்துல எங்கெல்லாமோ என்னெல்லாமோ நடந்துட்டு இருக்கு. குண்டு வெடிக்குது, டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துட்டு இருக்குது, இயற்கையினால நமக்கு நிறைய பேரழிவு நடந்துட்டு இருக்குது, எவ்வளோ பேர் மரிச்சு போயிட்டு இருக்காங்க, திரும்ப ஏதோ வைரஸ் வரும்னு சொல்றாங்க, என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் மெயினா நம்மளால செய்யக்கூடிய ஒரு விஷயம், நம்மளால
அந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஆமா, ஹெல்ப் பண்ண முடியும். எப்பன்னா நம்ம ஜெபத்தினாலயும், நம்மளோட நீலோனாலயும், நம்ம குடும்பமா சேர்ந்து ஜெபிக்கிறதுனால மட்டும்தான். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு மாசம் குடும்ப ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. என்ன நடந்தாலும் பரவால்ல, நான் வந்து குடும்பமா ஆண்டவருக்காக ஜெபிப்பேன். குடும்பமா நான் ஆண்டவருக்காக நிப்பேன். ஒரு சாட்சியான ஃபேமிலியா இருப்பேன். நீங்க ஒரு தீர்மானம் பண்ணி, ஒரு பொருத்தனை பண்ணி நீங்க ஜெபிச்சு பாருங்களேன். அதோடைய டிஃப்ரென்ஸ், அதோடைய ஒரு பவர் வந்து நீங்க எப்ப பார்ப்பீங்க அப்டின்னா, அது உங்களுக்கு உடனேலாம் தெரியாது. ஒரு 6 மாசம் கழிச்சு, 1 இயர் கழிச்சு, நம்ம அன்னைக்கு குடும்ப ஜெபம் பண்ணி நம்ம ஜெபிச்சோம் பார்த்தீங்களா, இன்னைக்கு எவ்ளோ அற்புதம் ஆண்டவர் செஞ்சிருக்காரு நம்ம குடும்பத்துக்கு. மத்த குடும்பத்துக்கு நம்ம ஜெபிக்கும்போது எவ்ளோ ஒரு ஹீலிங் அங்க நடந்திருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். அதே மாரி ஃபினான்ஷியல் நமக்கு எவ்ளோ கடன் இருக்கோ, அத எழுதி வச்சு நம்ம வந்து ஜெபிக்கலாம். இந்த மாரி ஏசப்பா நாங்க குடும்பமா ஜெபிக்கிறோம். இது எல்லாத்தையும் உங்க கரத்துல ஒப்புக் கொடுக்குறோம். நீங்க பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு வந்துட்டு ஒரு மாரி எப்படி சொல்றது, ஃப்ரீயா இருக்கும். ஏகப்பட்ட விஷயத்த மனசுக்குள்ள வச்சு யார்ட்டயும் சொல்ல முடியாம, ப்ரே பண்ண முடியாம இருக்கும்போது, நம்ம ஃபேமிலியா உட்காந்து அந்த கேதரிங் உட்காந்து 4 பேர் பேசுறதும், நம்ம நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்றத பத்தியா இருக்கட்டுமே, நல்லா ஜாலியா இருக்கும். இந்த குடும்ப ஜெபத்தோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சது. நான் சொன்ன மாதிரி தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். வந்து உட்காரோம்னா, அப்பதான் எனக்கும் எங்க அம்மாவுக்கும் ஒரு பெரிய ஆர்கியுமெண்ட் வரும். எங்க அம்மாவுக்கும் எனக்கும் சண்டை வரும். என் தங்கச்சிக்கும் எனக்கும் சண்டை வரும். அப்பாவுக்கும் எனக்கும் சண்டை வரும். ஏதாவது மூஞ்சி தூக்கிட்டு இருப்போம். ஆனா அன்னைக்கு அந்த ப்ரேயர் கட் ஆகாது. எங்க அம்மா, அப்பா வந்து அத விடவே மாட்டாங்க. என்ன ஆனாலும் சரி, "நீங்க ப்ரேயர் பண்ணிட்டு தான் எந்திரிக்கிறோம். சின்ன ஜெபமாவது பண்றோம்" அப்படின்னு சொல்லி. ஆனா அதுக்கான டிஃபரன்ஸ் வந்து நாங்க நாளுக்கு நாள் பார்க்கும்போது, எங்களோட தேவைகளா இருக்கட்டும், எங்க ஃபேமிலிக்குள்ள ஹீலிங்கா இருக்கட்டும், எங்க ரிலேட்டிவ்ஸ்க்காக ஜெபிக்கும்போது, அங்க நடக்கிற ஹீலிங்கா இருக்கட்டும், ரொம்ப அழகா ஆண்டவர் வழிநடத்துனாரு. அப்போ ஒவ்வொருத்தரையும் நாங்க போய் சொல்லுவோம். நான் கூட என் ஃப்ரெண்ட்ஸ்ட்டலாம் சொல்லுவேன். "நாங்க வந்து கோவிட் அப்போ இந்த மாரி ஜெபிச்சோம். ஆண்டவர் நெறைய எங்கள பாதுகாத்தாரு. நாங்க இவங்களுக்காக ஜெபிச்சோம். அந்த ஜெபம் கேட்கப்பட்டுச்சு" அப்படின்னு. இன்னைக்கு நீங்க ஃபேமிலி ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணுங்க. இத நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கே நீங்க குடும்ப ஜெபம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இப்ப எங்க ஸ்டேஜ்ல இருக்கிறவங்கலாம் குடும்ப ஜெபத்துக்கு வரமாட்டாங்க. நானே ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தேன். அந்த மாரி தான் சொல்லுவாங்க, "நான் வரமாட்டேன்" அப்படின்னு. பரவால்ல, நீ ஜெபிக்கலனா கூட பரவால்ல. சும்மாவாவது வந்து உட்காருன்னு சொல்லுங்க. குடும்ப ஜெபத்துல நம்ம ஆண்டவர் கூட குடும்பமா ஜெபிக்கிறதுல தாங்க அவ்ளோ பவர் இருக்கு. ஏன்னா, ஏசப்பா குடுத்த குடும்பம். ஏசப்பாக்கு நம்ம நன்றி சொல்லணும் இல்லையா? எவ்ளோ பேர் வந்து அம்மா இல்லாம, அப்பா இல்லாம, பிள்ளைங்க இல்லாம இருக்கும்போது, இவ்ளோ அழகா ஆண்டவர் நம்மள வழிநடத்தியிருக்கிறார் இல்லையா? அதுக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டாமா? நம்ம என்னைக்குமே ஏசப்பாக்கு வந்து நன்றி உள்ளவர்களா இருக்கணும். ஸோ இன்னைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா, அடுத்து வந்து என்ன பேசலாம், என்ன டாபிக் பேசலாங்கிறத நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் அந்த டாபிக் பத்தி பேசுறேன். ஸோ அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும், அன்டில் இட்ஸ் பை பை ஃப்ரம் ஜெனிஃபா.